வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு பாட்காஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமோ அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ரொம்ப நாள் அது பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். புதுசாக ஒரு கார் வாங்குறாங்க அப்படின்னா ப்ரோ, அவங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான 5 விஷயங்கள். அதாவது இந்த 5 விஷயங்கள் தான் அவங்கள வந்து ஏமாற்றலாம். இந்த 5 விஷயங்கள் வந்து கவனிக்காமல் விட்டுட்டா நாளைக்கு ஃபியூச்சரில் வந்து பெரிய குழப்பமோ பிரச்சனைகளோ வரலாம். அந்த மாதிரி நிறையா ட்ராப்ஸ் இருக்குது இதில். ஈவன் இந்த கவர்மெண்ட்டோட பெட்ரோல் டீசல் பேனில் ஆரம்பித்து அவங்களோட அந்த பிராண்ட்ஸோட பெட்ரோல் டீசல் மைலேஜ் சொல்கிறாங்க, ப்ரௌச்சர் வெர்சஸ் ரியல் வேர்ல்ட் மைலேஜுங்க. அதுக்கப்புறம் வந்து புதுசாக நம்ம கார் வாங்குறப்ப என்ன ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து கவனிக்கணும், எதை நம்ம கவனிக்காமல் விடலாம், இந்த மாதிரி இன்டெப்த்தாக மெயின் ஒரு 5 விஷயங்கள் இருக்குது. அந்த 5 விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த பாட்காஸ்ட் எடுத்துகிட்டு போக போகிறோம். நீங்கள் புதுசாக ஒரு கார் வாங்கலாம்னு ஐடியாவில் இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு யூஸ்டு கார் வாங்கலாம்னு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி தான் போகிறோங்க. முதல் விஷயம், அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் நீட்ங்க. அதாவது நமக்கு ட்ரீம் கார் ஒன்று இருக்குங்க, ஆனால் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கான கார்னு ஒன்று இருக்கும். ஸோ இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸை நம்ம கொஞ்சம் வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டா பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட அபிப்பிராயம். உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ, என்னோட அபிப்பிராயம் என்னன்னா, அதான் நீங்க சொல்றது கரெக்ட் தான். ட்ரீம் காருங்கிறது அது என்னவா கூட இருக்கலாம், பிஎம்டபிள்யூவா இருக்கலாம். பட் ரியல் லைஃப் ப்ராக்டிகலிட்டிக்குன்னு ஒரு கார் நமக்கு தேவைப்படும். ட்ரீம் காரை நம்ம வாங்கினாலுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது ரெகுலராக எடுத்து ஓட்ட மாட்டாங்க. ஓரத்தில் கராஜில் நிற்கும், அப்போதைக்கு ஆசைக்கு எடுத்து ஓட்டுவாங்க, திருப்பி நிறுத்துவாங்க. ஸோ ரியாலிட்டி கார்ஸுங்கிறது டே டு டே லைஃபுக்கு எந்த கார் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி வாங்குறது இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ நாங்கள் பார்த்தப்போ ட்ரீம் கார்ஸ் அப்படின்றது அவங்க ஒரு சில விஷயங்களை வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சன்ரூஃப் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்யூவி மாதிரி இருக்கணும், டச் ஸ்க்ரீன் இருக்கணும், டாப் ஆஃப் த லைன் சில பேர் எதிர்பார்ப்பாங்க, இந்த போஸ் ஆடியோ சிஸ்டம் இருக்கணும், ஹார்மன் கார்டன் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் நம்மளோட நீட்ஸை தாண்டி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஹேட்ச்பேக்கே போதுமானதாக இருக்கும். ஆனால் சமூக சூழ்நிலைக்காக நான் வந்து இந்த ஹேட்ச்பேக்கில் போக முடியாமல் ஒரு எஸ்யூவியில் வந்து நிற்பேன். ஆனால் எனக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் கிராம்டாக இருக்கும், நெக் டு நெக் சிட்டியில் ஓட்டுவேன், எனக்கு நான் ஒருத்தன் தான் போய் வருவேன், ஆனால் நான் எடுத்துருக்கிற வண்டி தார் ராக்ஸாக இருக்கும். ஆமாம், இது வந்து இதை பற்றி பேசணும். அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளோட நீடு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்னெல்லாம் கேள்வி உங்களை கேட்டுக்கணும், இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு அதுக்கு உங்கள் மனசாட்சி சொல்கிற பதிலை வச்சு போனீங்கன்னா, இதைத்தான் ஆக்சுவலாக நாங்கள் கன்சல்ட்டிங்லேயுமே சொல்கிறோம். அதை நான் உங்களுக்கு வீடியோலும் சொல்லணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ப்ரோ, டெய்லி கம்யூட், அதாவது நம்மளோட யூசேஜ் எப்படி இருக்குது டெய்லி கம்யூட் அப்படின்றது. ஒரு சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ண போகிறோமா இல்லை ஹைவேஸில் யூஸ் பண்ண போகிறோமா அதிகமாக அப்படின்றது. ரெண்டாவது ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் 4 பேராக போக போகிறோமா இல்லை 5 பேராக போக போகிறோமா, இல்லை சோலோவாக அதிகமாக ஒருத்தர் தான் போவோம், ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருப்போம், அக்கேஷனால தான் 4 பேர் போவோம், அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கலாம். அடுத்து மூணாவது விஷயம் வந்து பார்க்கிங் ஸ்பேஸ். இது ரொம்ப முக்கியமாக இருக்கு. இன்னைக்கு கவர்மெண்ட் சென்னையில வந்து ரூல்ஸே போட்டுட்டாங்க, பார்க்கிங் ஸ்பேஸ் இருந்தால் தான் காரே வாங்கணும். ஆர்டிஓவில் வந்து நம்ம அந்த பார்க்கிங் ஸ்பேஸோட ஒரு ஏதோ டாக்குமெண்ட் மாதிரி கேட்கறாங்க, போட்டோ எடுத்து ஏதோ இந்த ஸ்பேஸ் அதை வந்து கம்பல்சரி இப்போ பண்ணியிருக்காங்க சென்னை மாதிரி ஏரியால. அடுத்து கோயம்புத்தூருக்கு வருது அப்படிங்கிறாங்க. அடுத்தடுத்து நீ எல்லா நகரங்களிலுமே அது வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு காரை வாங்குறோம், வெளியே நிப்பாட்டுறோம், அதுல வந்து ஒரு புது காரை வாங்கி நிப்பாட்டுறப்போ ஒரு பயம் இருக்கும், என்ன வேணா ஆகலாம், எலி தொந்தரவு வரலாம், ஏதாவது இன்னைக்கு டயரை கழட்டிட்டு போறது வந்து எல்லாமே நடக்குது இன்னைக்கு வெளியில் நிப்பாட்டுறப்போ. அதுவும் வந்து ஒரு மெட்ரோ சிட்டிஸ்லாம் வந்து பயமா தான் இருக்குது காரை வெளியே நிப்பாட்டுறதுக்கு. ஸோ அது ஒரு விஷயம். அப்புறம் மந்த்லி நம்ம எவ்வளோ ரன் பண்ண போகிறோம், 500 கிலோமீட்டர் ஓட்ட போகிறோமா இல்லை ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்ட போகிறோமா அப்படின்றதெல்லாம் தான். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளை நாமே கேள்வி கேட்டுட்டு வரப்போ நமக்கு இன்னும் பெட்டரான ஒரு புரிதல் கிடைக்கும். நாம் ஒரு ட்ரீம் கார் வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கன்சல்டேஷனில் சொல்லுவோம், இப்போது நம்ம வந்து ஒரு Volkswagen வேர்டஸ் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா அவங்களோட ட்ரீம் ஐடியாவாக இருக்கும். ஆனால் நான் சிட்டிக்குள்ளே தான் ஓட்டுவேன், ஓகேங்களா. நான் வந்து ஒரு 3 பேர் 4 பேர் தான் ட்ராவல் பண்ணுவேன், அதிகமாக ஹைவேஸுங்கிற ஸ்ட்ரெச்சே போக மாட்டேன். ஆனால் எனக்கு ஃபியூல் எஃபிஷியன்சிங்கிற பார்ட் வந்து எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா மாதம் வந்து நான் 20,000 இஎம்ஐ கட்டுறேன், 20,000 திருப்பி பெட்ரோல் எடுத்து வைக்கணும், அது என்னால் அஃபோர்டே பண்ண முடியாது. பட் இந்த இஎம்ஐ ஈஸியாக கட்ட முடியுன்ற சூழ்நிலையில் நான் என்ன பண்ணிடுறேன், விர்டஸ் போயிட்டு அந்த காருக்கான பெட்ரோல் நான் ஃபில் பண்ண முடியாமல் கஷ்டப்படுவேன். அப்போ ஒவ்வொரு டைம் அந்த கார் எடுக்கிறப்போ நம்ம ட்ரீம் கார் வாங்கிட்டோம், பட் அது நமக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு அது சூட் ஆகலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக பார்க்கணும். ரீசெண்ட் அனாலிசிஸில் டேட்டா வச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் பையர்ஸுங்க 65% அவங்களுக்கு தேவையில்லாத ஃபீச்சர்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. கரெக்ட். அவங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படின்றத விட இன்னைக்கு பிராண்டு நான் சொல்கிறத தான் நீ வாங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை கொண்டு வந்துட்டாங்க. இதில் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சோம்னா கொரியன் ஆட்டோ மேக்கர்ஸான கியா அண்ட் ஹுண்டாய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்களோட வேரியண்ட் வச்சிருக்கதே பாருங்கள், டீசல் ஆட்டோமேட்டிக் வேணுமா ஒரு பர்டிகுலர் வேரியண்ட், டீசலில் மேனுவல் வேணும் ஒரு பர்டிகுலர் வேரியண்ட், நீ டாப் அண்ட் வேணுமா நீ டீசல் வாங்க முடியாது, பெட்ரோல் தான் வாங்கணும். பெட்ரோல் தான் வாங்க முடியும். இன்னைக்கு எல்லாருமே சொல்கிறாங்கல்ல, அதாவது
பெட்ரோல், டீசல் அழியவே அழியாதுன்னு சொல்றாங்க, கரெக்ட் இல்லைங்களா? டீசல் அழியவே அழியாதுன்னு ஏன்பா டாப் ஆஃப் த லைன்ல டீசல் வைக்க மாட்டேங்கிறீங்க? அப்ப நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பெட்ரோலுக்கு தள்ளுறீங்கல்ல, அப்ப இன்டைரக்டா இது எங்கேயோ ஒரு பக்கம் போகுது. இன்னுமே ரோட் மேப் வந்து கவர்மெண்ட் ப்ராப்பரா போடல. இன்னொன்னு என்ன சொல்றாங்க ப்ரோ, அதுக்குண்டான காரணமும் டீசல்ல வர அவங்களுக்கு வர மார்ஜின் அந்த ப்ராஃபிட் வந்து பெட்ரோல் இன்னும் அதிகமா இருக்கு, அது ஒரு காரணம் அவங்களை தள்ளுறது அப்படிங்கிறாங்க. அது உண்மையான்னு கேட்கறேன். இருக்கும் கம்பல்சரி. ஏன்னா இன்னைக்கு கஃபைன் அம்ச பொறுத்து பார்க்கும்போது, கஃபைன் அம்ஸ்னா என்ன அப்படின்னா கார்ப்பரேட் ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. ஒரு பர்டிகுலர் பிராண்ட் இந்த எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ள இருக்கணும், இந்த கஃபைன் அம்ஸ்குள்ள இருக்கணும் அப்படின்றது இருக்கு. அப்போ ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி மொத்தமாக அவங்க இருக்கிற எல்லா காரையும் வச்சு தான் அது கால்குலேட் பண்ணும். அப்போ அவங்க டீசல் கார் வைக்கணும்னா அவங்க ஃபியூல் எஃபிஷியன்ட்டா ஒரு சிஎன்ஜி இருக்கணும், ஒரு இவி இருக்கணும். இதெல்லாம் வந்து அதிகமாக டீசல் காரை கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டாடா, அவங்க டிவிஸ் அதிகமா இருக்கனால தான் இன்னைக்கு டீசல் வச்சு அவங்க மேனேஜ் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதுல நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நாங்கள் எடுத்து வச்சோம். இப்போ அந்த 90% என்னோட யூசேஜ் வந்து சிட்டிக்குள்ள இருக்குன்னு வைங்க. என்னோட பட்ஜெட் வந்து ஒரு 10 to 14 லட்சம் அப்படின்றப்போ நான் ஒரு i20 போனா போதும், இல்லை ஒரு பலினோ போனா போதும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சஃபோர் மீட்டருக்குள்ள போயிடலாம், நெக்ஸான்குள்ள போயிடலாம், இல்லை ஒரு 3X போயிடலாம்னு போவோம். இங்க பிரச்சனை என்னன்னா காரை நான் குறை சொல்ல வரல, ஆனா அந்த கார் என்னோட நீட், என்னோட லைஃப் ஸ்டைலை சாட்டிஸ்ஃபை பண்ற கார் கிடையாதுல்ல. இப்போ நான் நெக்ஸான் எடுக்கிறேன்னா டர்போ பெட்ரோல் சிட்டிக்குள்ள 7 to 8 தான் கொடுக்கும். நீங்க 3X போறீங்கன்னா டர்போ பெட்ரோல் சிட்டிக்குள்ள 7 to 8 தான் கொடுக்கும். அக்கேஷனலா போற ஹைவேஸ்க்கு நீங்க இந்த காரை ரெண்டையும் எடுத்து வச்சீங்கன்னா அது உங்களோட தேவையை பூர்த்தி செய்யாதே. அப்போ என்னோட்ட நம்ம என்ன பண்ணணும், என்னோட தேவை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை அந்த கார் பூர்த்தி செய்தா இல்லையா அப்படின்றத அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளோட நீட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா பெட்டரா இருக்கும். அடுத்தவங்களோட நீட்ஸுக்கு காரே வேண்டான்னு சொல்றேன். இப்போ அதை வந்து இன்னைக்கு ரொம்ப கொச்சையா சொல்லிட முடியாது. இப்போ ஒரு சஃபோர் மீட்டர் எஸ்யூவியாவது போயிட்டு எனக்கு கொஞ்சம் கௌரவமா இருக்குங்க, ஹேட்ச்பேக் வேண்டாங்க, ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் ஃபுல்லாக சஃபோர் மீட்டர் எஸ்யூவியா இருக்கு அப்படின்னு சொல்றோம். பட் இது ஏன் இப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. இப்போ தார் ராக்ஸ் இருக்கு, ஸ்கார்பியன் இருக்கு, XUV700 இருக்கு. தார் ராக்ஸ் இப்போ பர்சனலாக நாமளுமே பயன்படுத்திட்டு இருக்கோம். எனிடே அது ஒரு லைஃப் ஸ்டைல் எஸ்யூவி தான். அதை நான் ஒரு டே டு டே கம்யூட்டரா XUV700 கூட பார்க்கவே முடியாது. ஆனா நான் வந்து அந்த தார் ராக்ஸை வாங்கிட்டு ஸ்டாண்ட்ஸுக்காக கௌரவத்துக்காக வாங்கிட்டு, ஆனா டெய்லியும் யார் கஷ்டப்படுறா, நான் தான் கஷ்டப்படுறேன். ஏன்னா 700 இருக்கிற கம்ஃபர்ட் இருக்காது, 700 இருக்கிற ஸ்பேஸ் இருக்காது, 700 இருக்கிற டிரைபிலிட்டி இருக்காது. அப்ப இங்கதான் என்ன சொல்றேன்னா உங்களோட நீட்ஸுக்கான காரை வாங்கிக்கோங்க. அடுத்தவங்களோட நீட்ஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தார் யூஸ்டு மார்க்கெட்ல நிறைய வரது காரணம் அதுதான். அந்த ஸ்டாண்ட்ஸ் அந்த ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ்க்காக வாங்கிடுறாங்க. டே டு டேல ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நாம யூஸ் பண்ணி பாக்குறோம் அந்த வண்டியை. ஒரு சின்ன ஒரு இடத்துக்கு போய் எடுக்கும்போது இன்கிரஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு இடத்துல நிறுத்தி இறங்கி ஏறதுக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது பந்தாவா இருக்கு, இல்லைன்னு நம்ம டினை பண்ணவே முடியாது. பட் ஒரு கட்டத்துல ஓட்டுக்கு அப்புறம் நமக்கு சலிச்சிருது. ஓகே இவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதுதானே. போன் வாங்கும்போது பத்திரமா வச்சுக்கிறோம், ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் தூக்கி போடுவோம், அப்படி போடுவோம். அதே மாதிரி தான் கார்லயே அது அப்ளிகபிள் ஆகுது. பட் ரியல் லைஃப்க்கு அது வந்து அப்ளிகபிள் அப்படிங்கும்போது மைலேஜ் தரது இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அந்த இடத்துல ஒரு பெரிய நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு, ஐயோ தெரியாம வாங்கிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளேயே ஒண்ணு வருது. அப்புறம் இன்ட்ரெஸ் அது சொன்ன மாதிரி அதுவும் பெரியவங்க ஏறதும் சுத்தமா முடிய மாட்டேங்குது. அதனால நீங்க சொல்ற மாதிரி அந்த டே டு டே நீடுக்கு என்ன ஒரு காரணம் நமக்கு தேவை அப்படிங்கறது, அதாவது சோசியல் ஸ்டேட்டஸை விட்டுட்டு என்ன நீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு 5 சீட்டரே போதுமானது. அப்புறம் எங்காவது ஒரு ஃபங்க்ஷன்ல போய் நிக்கிறோம் அப்படின்றப்போ அந்த ஸ்டாண்ட்ஸ், அந்த தோற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா என்னன்னா அடுத்தவங்களோட பார்வையில நம்ம மதிப்பா தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த காரை வந்து ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு கௌரவ தோற்றத்துக்காக பயன்படுத்துறது காருங்கிறது வந்து ஒரு முக்கியமான சோசியல் ஸ்டேட்டஸ்ல காருங்கிறது ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுதுங்க ப்ரோ. வீடு காரு, வீடு கூட நம்மளால கட்ட முடியாது, கார் அப்படி கிடையாது, இஎம்ஐ போட்டு நான் வாங்கிடுவோம். இன்னொன்னு இதைத்தான் நம்ம அதிகமா வெளியே எடுத்துட்டு போவோம். ஒண்ணுமில்ல, ஒரு கெடா வீட்டுக்கே போறோம்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு நார்மலா வந்து நான் எந்த காரையும் இழிவுபடுத்துறதுக்காக சொல்றேன், ஒரு ஸ்விஃப்ட் எடுத்துட்டு போறோம், அதுவே வந்து ஒரு தார் ராக்ஸ் எடுத்துட்டு போறேன். தார் ராக்ஸ் எடுத்துட்டு போனா மொத்த பேருக்கு ஒரு அட்ராக்ஷன் என் மேல திரும்புது. அது ஒரு சின்னதா எனக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்குது. இறங்குறப்போ ஒரு கௌரவமா இருக்குது, ஒரு கெத்தா இருக்குது. ஸோ இதுவே எனக்கு அந்த ஸ்விஃப்ட்ல அது கிடைக்கல. அதுக்காக என்னைக்காவது ஒரு நாள் அந்த சந்தோஷத்துக்காக டே டு டே லைஃப்ல என்னோட எத்தனை விஷயத்த நடக்கிறேன். மைலேஜ் கிடைக்காது, கம்ஃபர்ட் இருக்காது, ரீசேல் வேல்யூ குறைவு தான் கம்பேரிட்டிவ்லி. என்னதான் இருந்தாலும் கார் எனி டேஸ் டிப்ரிசியேஷன் அசெட். பட் இருந்தாலும் இன்னைக்கு அது எப்படி இருக்குன்னா, அதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ். ஏன் நான் அந்த காரை ஓட்டக்கூடாது? ஒரு காலத்துல நான் ட்ரீம் காரா இருந்துச்சு, இன்னைக்கு என்னால வாங்க முடியுது, நான் வாங்கி ஓட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஈவன் நம்மளே கூட உங்களை என்ன சேர்த்து தான் சொல்றேன், நான் மத்தவங்களை சொல்லவே இல்லை, நிறைய எக்ஸாம்பிள் எடுத்து தான் நான் சொல்றேன். நானுமே அதுதான். அன்னைக்கு 27 லட்ச ரூபா போட்டு இன்னைக்கு வாங்கி என்ன அந்த கார் நான் சோலவா போயிட்டு இருக்கேன், என்ன யூஸ் இருக்குது சொல்லுங்க?
அதேதான். அப்புறம் இன்னொன்னு பார்க்கணும்னு நினைச்சது என்னன்னா, காரோட இஎம்ஐ மட்டும் தயவு செஞ்சு கால்குலேட் பண்ண வேண்டாம். கூட ஃபியூல் எக்ஸ்பென்ஸையும் கால்குலேட் பண்ணுங்க. நீங்க வந்து இப்போதைக்கு ஒரு 500 கிலோமீட்டர் தான் ஓட்டணும்னு நினைப்பீங்க. ஆனா அது 1000 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. என்னைக்குமே கார் எடுக்கிற வரைக்கும் நம்ம 500 கிலோமீட்டர் ஓட்டணும்னு நினைப்போம். ஆனா கார் எடுத்ததுக்கு அப்புறம் அது 1000 கிலோமீட்டர் ஓடும். ஆமா. அப்போ அந்த 1000 கிலோமீட்டருக்கான ஃபியூல் காஸ்ட்டை பாருங்க. அது மேஜர் ரோலை ப்ளே பண்ணும். இஎம்ஐ ஒரு பக்கம் வரும், ஃபியூல் காஸ்ட் ஒரு பக்கம் வரும். இது ரெண்டையுமே பார்த்துட்டு கார் எடுக்காம வீட்லயே நிப்பாட்டிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக இருக்கணும், ப்ராக்டிக்கலாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொன்ன விஷயங்களை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரீம் காரை தாண்டி ப்ராக்டிக்கல் காராக உங்களுக்கு அப்படின்றத மட்டும் முடிவு பண்ணிக்கோங்க. ட்ரீம் கார் லேட்டராக வச்சுக்கோங்க. நம்ம நல்லா சம்பாரிச்சு நமக்கு ஆல்ரெடி ஒரு கார் இருக்கும், அதுக்கப்புறம் வேணால் அந்த ட்ரீம் காரை நோக்கி ஓடலாம். பட் எடுத்த உடனே ட்ரீம் கார் அப்படின்றது வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்து இதுதான் ப்ரோ இருக்கிறதுலையே பெரிய பஞ்சாயத்து. பெட்ரோலா, டீசலா, சிஎன்ஜியா, ஈவியா? டீசலை வேற பேன் பண்ணிடுவீங்கன்னு சொல்றீங்க, பெட்ரோலை வேற பேன் பண்ணிடுவீங்கன்னு சொல்றீங்க. ஒரு பக்கம் நம்ம வேலுச்சாமி சாரை கேட்ட மாதிரி இந்த க்ரூட் ஆயில் இருந்து பெட்ரோல் எடுத்துட்டீங்க, டீசல் எடுத்துட்டீங்க. டீசலை தூக்கி போட்டிங்கன்னா பெட்ரோலை விட அப்படியே டபுள் மடங்கு ஆயிரும். அப்போ இந்த டீசல் என்னதான் பண்ணுவீங்க? எடுத்துக்கொண்டே எங்கேயாவது ஊற்றிடுவீங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபியூவல் சாய்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட்லி டிபெண்டான நம்ம யூசேஜை பொறுத்து தான். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபியூச்சர் நார்ம்ஸு, ரெகுலேஷன்ஸு, நாம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து இந்த டீசல் பேன், பெட்ரோல் பேன், அதை பற்றிலாம் வந்து என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு புரிதல் எடுத்துக்கிறது தான். இப்போ கரண்ட்லி இந்தியாவில் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா, டெல்லி என்சிஆரில் வந்து ஜூலை 2025 உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 15 வருஷத்திற்கும் பழமையான பெட்ரோல் கார், 10 வருஷத்திற்கும் பழமையான டீசல் கார், இது ரெண்டையுமே வந்து ஃபியூல் ஸ்டேஷனில் ரீஃபியூல் பண்ண அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எப்படி சாத்தியம்? ஒவ்வொரு வண்டியும் ஸ்கேன் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? அது ஏதோ அதுக்கு ஒரு இது வைக்கிறாங்களாமே ப்ரோ, ஏதோ ஒரு கேமரா மாதிரி வச்சு டிடெக்ட் பண்ணி. இது ரியல் டைம்ல எப்படி நவீன மிஷின் இது எப்படி ரியல் டைம்ல சாத்தியம்? எனக்கு ஒன்றும் புரியல ப்ரோ. இப்போ நான் ஃபியூல் ஸ்டேஷன் வந்து 4-5 வண்டி லைன் எடுக்குது, ஒவ்வொரு வண்டிக்கு செக் பண்ணி அடிச்சிட்டு இருப்பீங்களா? நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு மாடல் பார்த்து சொல்லிடலாம், 10 வருஷத்துக்கு பழசுப்பா அப்படின்னு. பட் அதுவுமே இப்படி சொல்ல முடியும் ப்ரோ? ஒண்ணும் இல்ல ப்ரோ. இப்போ நீங்க சிஎன்ஜியே ஃபில் பண்றப்போ அந்த சிஎன்ஜி ஒரு டேங்க் கார்டு விட்டுருப்பாங்க. அது வந்து சிஎன்ஜி வந்து அடுத்து எப்போ சர்வீஸ் பண்ணணும், அந்த டேங்க் எப்போ சர்வீஸ் பண்ணணும், அது சர்வீஸ் பண்ணலன்னா ஃபில் பண்ணக்கூடாது. ஓகே. இது நாள் வரைக்கும் நான் சிஎன்ஜி ஃபில் பண்ணப்போ ஒருத்தர் கூட அதை பார்த்து ஃபில் பண்ணதில்லை. ஓ, எத்தனை ஃபியூல் ஸ்டேஷன் ப்ரோ அதை பார்த்துட்டு இருப்பாங்க ப்ராக்டிக்கலா? இருக்கிற டே டு டே லைஃப்ல நமக்கு இருக்கிற ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்ஸே வேற, இதுல இதையெல்லாம் வேற போய் பார்த்துக்கிட்டு. அப்புறம் அந்த நீங்கள் சொன்ன அந்த கேமராஸ் ஏஎன்பிஆர் அதை வந்து நம்பர் பிளேட்ஸை ட்ராக் பண்ணும். இல்லீகல் ரீஃபியூவலிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ராக் பண்ணி உங்களுக்கு ஃபைன்ஸ் போடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. மும்பை அண்ட் மகாராஷ்டிராவில் அடுத்து மெட்ரோ ரீஜன்ஸில் மட்டும் சிமிலர் பேன்ஸுங்க. இதுக்கு அடுத்து தான் வந்து பெங்களூர், மும்பை இந்த மாதிரி மெட்ரோ ரீஜன்ஸில் தான் அந்த டீசல் பேனோட ப்ரொபோசல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் லாங் டேர்மில் என்ன சொல்கிறாங்கன்னா 2035 டீசல், பெட்ரோல் ரெண்டையுமே டெல்லி என்சிஆர் ரீஜனில் வந்து முடிவு கட்டுவதாக சொல்கிறாங்க. என்ன எனக்கு ஒன்றும் புரியல. இதை பற்றி நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக என்னங்கிறத சொல்கிறேங்க. இன்றைக்கி ஒரு டீசல் கார் வாங்குறோன்னு வைங்க, ஒரு அந்த டீசல் காரை பொறுத்த வரைக்கும் யூசேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னா போங்க, யூசேஜ் கம்மியாக இருந்தால் வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா, டீசல் ஏன்னா ஆல்ரெடி ஒரு ரிஸ்க் எடுத்துருக்கோம் நம்ம, அதோட ஃபீச்சர் பற்றி நமக்கு தெரியல. அப்படின்றப்போ என்னோட யூசேஜே மாதம் வந்து ஒரு 500 கிலோமீட்டர் இருக்குன்ற பட்சத்தில் நான் ஃபியூவலை சேவ் பண்ணுறேன்னு டீசல் வாங்குறது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா டீசலுக்கு ஆல்ரெடி நீங்கள் 1.5 லட்சம் சேர்த்து போடுறீங்க. அந்த 1.5 லட்சத்தை ரிகவர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு பல வருஷங்கள் ஆக போகுது உங்களோட ஓட்டத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ நம்மளோட நீடு, நம்மளோட யூசேஜ் என்ன? இப்போ நம்ம மாதத்துக்கு 500 கிலோமீட்டர் ஓட்டுவோமா, 1000 கிலோமீட்டர் ஓட்டுமா, 2000 கிலோமீட்டர் ஓட்டுவோமா அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல. இப்போ நான் ஒரு 5 வருஷத்தில் வாங்கினோடனே காரை வைக்க போகிறேன்னா தயவு செஞ்சு டீசல்லாம் ப்ரிஃபர் பண்ணி போகாதீங்க. ஏன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் உள்ள நுழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து பெட்ரோல், டீசல் இந்த பேன்லாம் நுழைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ என்னன்னா இது நடக்குதா நடக்கலையானே தெரியாது. ஆனால் ரீசேல் வேல்யூ தேவையெல்லாம் பாதிக்கப்படும். ஆமாம் ஆமாம். வந்து இப்போ டெல்லியில பாத்தீங்களா ப்ரோ, போயிட்டு வந்தோம்லங்க, எந்த கார் எடுத்தீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சத்துக்கு டெல்லியில கார் கிடைக்குது. டீசல் 3 லட்சம் ரூபாய்க்கு டீசல் கார் எப்போ சும்மா 10 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற கார்ஸ் கிடைக்குது. நல்ல கார், ஹோண்டா சிட்டி, கிரெட்டா மாதிரி காரெல்லாம் 3 lakhsக்கு எடுத்துக்கோங்கலாம். நீங்க இங்க வாங்கிட்டு வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஓட்டுனீங்கன்னா 4.5 லட்சத்துக்கு இங்க ஒரு கிரெட்டா வாங்கி ஓட்டலாம் டீசல் காரை. அதாவது இது எப்படி போய் சொல்றது, என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல இருக்கக்கூடிய கவர்மெண்டோட சூழ்நிலை. என்னன்னா கவர்மெண்ட்டும் ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ராக் வச்சு 2027 நான் இதை பண்ண எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் பேன் இந்தியா லெவல்ல கொண்டு வந்தாங்க. ஒரு ஸ்டேட்டுக்கு ஒண்ணு, இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஒண்ணு, இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஒண்ணு, கரெக்ட் அவங்க மேபி வச்சு சொல்றாங்க. பட் இருந்தாலும் அது பயங்கர ஒரு கேயாஸ், ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது இல்ல, வாங்கலாமா வேணாமா, இப்ப அங்க வாங்குறவன் இங்க வந்து வித்துட்டு போறான், என்ன கதை ஒண்ணுமே புரியல. அந்த ரோட் மேப்புங்கிறது 2027 இது நடக்கும், 2035 இது நடக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி பீப்புள் ப்ரிப்பேர் ஆகலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஹைபிரிட்டுக்குள்ளே போகிறீங்களா, ஈவிக்குள்ளே போகிறீங்களானே ஒரு முடிவுக்கு வரமாட்டேங்கிறீங்க. அடுத்து ஹைட்ரஜன் ஃபியூல் செல்லுக்கு வேறு போய்கிட்டு இருக்கிறீங்க. அது என்ன கதைன்னு தெரியல.
அந்த ரோட் மேப்பை வந்து கவர்மெண்ட் போட்டு அதில் வந்து எல்லா பிராண்ட்ஸும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஓடுறப்ப தான் இது வந்து ப்ராப்பராக இருக்கும், மக்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, டாடா மஹேந்திரா ஹைபிரிட்டே ஆகாதுனாங்க, அதில் மஹேந்திரா ஹைபிரிட்டுக்குள்ள குதிச்சிட்டாங்க. ஆமாம். அப்போ அந்த ரோட் மேப்ங்கிறது ப்ராப்பரா இருந்தா வேலுச்சாமி சார் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லுவார் இல்லைங்க ப்ரோ, டீசல் இன்ஜின் என்னைக்குமே அழியாது அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொல்லுவாரு. ஆமாங்க, என்னைக்குமே ஐஸ் இன்ஜின்ஸ் வந்து அழியாது அப்படின்னு. இப்ப இருக்கிற கண்டிஷனை பார்த்தா போயிட மாட்டிருக்கு, மூடு விழா போட்டுருவானுங்களாட்டு இருக்கு. ரூல் சேஞ்ச் ஆகிறப்போ வேல்யூஸும் வந்து மாறும். அப்படின்றப்போ டீசல் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்கள் அதிக ஓட்டம் இருக்குது, ஒரு மாதத்துக்கு 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் ஓட்டுவீங்க அப்படின்ற பட்சத்தில் போகலாம். அதே சமயம் வந்து டீசல் பொறுத்த வரைக்கும் டிபிஎஃப் ஃபில்டர் இருக்குது. டிபிஎஃப் ஃபில்டர் இருந்ததுன்னா கொஞ்சமாவது ரேவ் பண்ணி ஓட்டணும். 1500 to 1800 மொல்லமாக முதல்ல ஓட்டணும் டீசல் மாதிரி ஓட்டணும்னா டிபிஎஃப் ஃபில்டர் கிளாக் ஆகும். கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதனால டீசல் வாங்கினா சில மெயின்டெனன்ஸில் இருக்குது, அதை பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. அப்புறம் ஒரு டவுன் த லைன் 5 வருஷத்துல 3 வருஷத்துல வித்துருவீங்கன்னா தயவு செஞ்சு இப்போதைக்கு டீசல் போகாதீங்க. அது என்ன நிலைமை அப்படின்றதே தெரியல. அதனால நான் சொல்கிறேன், எக்கனாமிக்கலாக சேவிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலோட காஸ்ட் நம்ம டேட்டாஸ் எடுத்து வச்சு பார்க்கும்போது 9 to 10 ரூபாய் வருதுங்க ஆவரேஜாக ஒரு கிலோமீட்டருக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெட்ரோல் காசை வச்சு சொல்கிறேன் ஒரு ஆவரேஜாக. டீசல் வந்து 7 to 8 ரூபாய் ஆகுது, சிஎன்ஜி 4 to 5 ரூபாய் ஆகுது, இவி 1 to 2 ரூபாய் ஆகுது. இந்த இவி 1 to 2 ரூபாய்ங்கிற கதை வெளியில் சார்ஜ் போட்டிங்கன்னா கிடையாது. வீட்லயே நீ ஸ்லாப் ரேட்டு தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா ஸ்லாப் ரேட் பேசிஸில் இல்லைங்க ப்ரோ இபி சார்ஜ் பண்ணுறாங்க. இன்னைக்கு இப்போ 100 யூனிட்டுக்குள்ளே இருந்தால் ஒரு கணக்கு, 100 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா வேற ஒரு கணக்கு, அப்படி இல்லை சார்ஜ் பண்ணிட்டு இருக்கானுங்க. எதையுமே நம்ப முடியாது. நீங்க இன்னைக்கு ஈவி தான் இருக்கிறதுல சீப்னு சொல்லி எடுத்தோம், நாளைக்கு அதுக்கு ஒரு ட்விஸ்ட் வைப்பானுங்க. ஆமா ஆமா, என்ன வேணா நடக்கலாம், எல்லாம் ரெடியா இருந்துக்கோங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு 8 ரூபாய்க்கு இருக்கிறது நாளைக்கு 12 ரூபா கூட போகலாம் வீட்டு கரண்ட். நாளைக்கு வந்து நீங்க ஈவி கார் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு தனியா வந்து இப்பயுமே அதை பண்றாங்களே ப்ரோ. ஈவி இந்த பாக்ஸ் போடுறதுக்கு இப்போ ஈபி ஸ்டேஷன்ல போய் சொல்லிட்டு ஏதோ ஒரு அந்த இதுக்கு ஒரு தனியா ஒரு 5000 என்னமோ பே பண்றாங்கல்ல, டெபாசிட் மாதிரி பே பண்றாங்க, ஏதோ ஒன்னு பே பண்றாங்க. அந்த அதுக்கு தனியா ஒரு இதுல இருந்து வருதுங்க ப்ரோ, எடுத்து கொடுக்குறாங்க, அதுக்கு தனியா ஒரு அமௌண்ட் சார்ஜ் பே பண்றாங்க. எக்ஸாக்ட்டா என்ன டேர்ம்னு சொல்ல தெரியல, சொல்றேன். அதாவது ஹைவே யூசேஜ் அதிகமாக இருக்கும், நமக்கு லாங் அதிகமாக போவோம், கிலோமீட்டர்ஸ் அதிகமாக ஓடும்னா டீசல் வந்து நல்ல ப்ரிஃபரபிள் சாய்ஸ். ஏன்னா ஹைவேக்கு பவர் இருக்கும், நீங்கள் 4-5 பேர் போகிறப்ப அந்த டார்க் சப்போர்ட் பண்ணும், அப்புறம் ஃபியூல் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். என்ன அழுத்துனீங்கன்னா டீசலை பொறுத்த வரைக்கும் அந்த மைலேஜ் வந்து டிராஸ்டிக்காக குறையாது. டர்போ பெட்ரோல்ஸ் மாதிரிலாம் வந்து அழுத்துனீங்கனாலே குடிச்செரியாது. இன்னொன்று சிட்டிஸ்குள்ளே அதிக யூசேஜ் இருக்க போது ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக வேணும்னா சிஎன்ஜி உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும், இப்போ நாமளும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4000 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டிட்டோம், நல்ல ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஈவிஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரைமரிலி சிட்டி யூசேஜ் மட்டும் தான் இருக்க போகுது. அப்படின்ற பட்சத்தில் ஈவிஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த டியாகோ, காமெட், இந்த பேஸ் மாடல்ஸ் ஆஃப் பஞ்ச் இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் லாங்கராக பார்க்குறீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 18 to 20 லட்ச ரூபா பட்ஜெட் போகிற எல்லாத்தையுமே நான் வெயிட் பண்ண சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் இந்த கடைசியாக ஒரு 4 வருஷத்தோட க்ரோத் எடுத்து பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர் வந்து 400 வந்துருச்சு, 400 வந்து 600 வந்துருச்சு. இப்போது அடுத்த ஸ்டேஜ் 800, 900, 1000 போவாங்க. இன்னும் 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1000 கிளைம்ட் இருக்கும், ரியல் டைமில் 600, 700 கிடைக்கும். அப்போது ஒரு 2 to 3 வருஷத்துக்கு இந்த கார்களில் நீங்கள் பழகிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய ஈவி கார் லாங் டேர்மாக வச்சுக்கலாம். எல்லாம் ஒரு ரெகுலர் யூஸ் காரா வச்சுக்கலாம். 600 to 700ங்கிறது இன்னைக்கு ஒரு டீசல் காரோட ஆவரேஜ் ஃபியூல் டேங்கோட ரேஞ்ச் ஃபுல்லா நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா அது 600 to 700 தான் போகுது. ஒரு ஈவில அது கொடுக்கும்போது தாராளமா நல்லா ஒரு பிராக்டிக்கலான ஒரு காரை எடுத்துக்கலாம். எங்க வேணா தைரியமா போகலாம், எங்க வேணா தைரியமா வரலாம் அப்படிங்கிறது தான், அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதனால வந்து ஈவிஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ரிக்ட்லி சிட்டிக்குள்ளே மட்டும்தான் போங்க. ஹைவேஸ் அதிகம் எடுப்பீங்கன்னா XCV90 BE60 கொடுக்குது, நான் இல்லைன்னா சொல்லலை. பட் அந்த XCV90 BE60 நீங்கள் இன்றைக்கி 30 to 32 லட்சத்தில் வாங்குவீங்க. இதே 30 to 32 லட்சத்தில் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதோட ரேஞ்ச் பெட்டரான காசு வந்திருக்கும். அதனால ஒரு 1 or 2 இயர்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா அந்த ஈவியோட க்ரோத் ப்ராப்பராக இருக்கும். இன்னொன்று ஈவியோட ரீசேல் வேல்யூ தெரிஞ்சிடும். இப்போ வந்து ஈவியோட ரீசேல் வேல்யூ ப்ராப்பராக யாருனாலையுமே சொல்ல முடியல, ஈவன் தோ கார்பரேட் பிராண்ட்ஸ்னாலையுமே சொல்ல முடியவில்லை. இந்த ரேஞ்ச் அன்சைட்டி இல்லாமல் ஓட்டலாம். இப்போ எப்படி ஒரு டீசல் காரில் நமக்கு 100 கிலோமீட்டரில் காமிக்கும் போது கூட ஒரு பயம் இல்லாமல் நம்ம ஓட்டிட்டு போய் ஒரு 20 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கும்போது கூட ஒரு பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடும். பட் ஈவியில் பாருங்க, அந்த ரேஞ்ச் அன்சைட்டி எப்போ நமக்கு வரும்னா அது 100 கீழே வரும்போதே நமக்கு ஒரு ரேஞ்ச் அன்சைட்டி இருக்கும். அடுத்து எப்போ வரும் அது பக்கத்தில் போய் ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் ஒரு வண்டி நின்றுச்சுன்னு வைங்க, அவ்வளோதான் பதட்ட பீக்கு போயிடும். இதே பயம் சிஎன்ஜியில் இருக்கு. ஓகே, சிஎன்ஜி ஸ்டேஷன் எல்லா பக்கம் இல்லை. சிஎன்ஜி கூட பெட்ரோலுக்கு டக்குன்னு பட்டன் மாத்திட்டு போயிருவீங்களே, இதுல என்ன பண்றது? அடுத்து ஹைபிரிட்ஸ் பெட்ரோல்ஸ் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சேஃபர் சாய்ஸ் எனக்கு பெட்ரோலாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. நேச்சுரல் எஸ்பெக்டட் பெட்ரோல்ஸ் நான் சொல்கிறேன். நீங்கள் ஹைபிரிட்ஸ் அப்படின்றது இன்றைக்கி டேக்ஸ் மட்டும்தான் பிரச்சனை. டேக்ஸ் எனக்கு தெரிஞ்சு மாறுச்சுன்னா எல்லாத்துக்கும் அஃபோர்டபுளாக கிடைக்கும். ஏன்னா
பெட்ரோல் நியோ டிரைவ், பெட்ரோல் ஹைபிரிட் அப்படின்னு சொல்லி ஹைபிரிட்டை வச்சு பார்க்கும்போது 4 லட்ச ரூபா 4.5 லட்ச ரூபா ஹைபிரிட் கூட போடுறது அது எந்த விதத்துலையுமே நமக்கு எதுவும் மிச்சப்படுத்தி கொடுக்கலையாது. ஒன்னே என்னன்னா பர்ஃபார்மன்ஸும் கிடைக்கும், மைலேஜும் கிடைக்கும். நாளைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த டீசல்ல ஒரு சின்ன பயம் இருக்குது, அந்த பயம் எல்லாம் ஓட்டலாம். இதுதான் வித்தியா அந்த ஹைபிரிட்டை பொறுத்து பார்க்கும்போது. அடுத்து ஆன்ரோட் ப்ரைஸு, ஓனர்ஷிப் காஸ்ட்டுங்க, எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ், இதுலலாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபா எக்ஸ்ஷோரூம் காருக்கு ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11.2 to 11.5 lakhs வருது. அக்சசரிஸே இன்னைக்கு 15 to 40,000 போடுறாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா எல்லா பிராண்ட்லயுமே 12,000 ரூபாய்க்கு ஸ்டாண்டர்ட் ஒரு அக்சசரி வச்சிருக்காங்க. அது எனக்கு தேவையா தேவையில்லையா? இன்னும் ஒரு சில பேர் கேட்கறது அது போட்டே ஆகணுமேங்கிறீங்க. உங்க இஷ்டம், உங்க காரு. எக்ஸ்ஷோரூம் ஆன்ரோட் பிரைஸ், இன்சூரன்ஸ் பே பண்ணா முடிஞ்சது. அதுக்கப்புறம் அக்சசரிஸ் எல்லாம் நீங்க விருப்பம் போட்டா போடலாம், விருப்பம் பண்ணலாம் போட முடியும்னு சொல்லிட்டு வந்துடலாம். ஆனா ஒரு சில பிராண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா நீங்க அக்சசரிஸ் போட்டே ஆகணுங்கிறாங்க. ஆமா, கம்பல் பண்றாங்க. ஏன்னா வெளியில 50 ரூபாய்க்கு விற்கிற பர்ஃபியூம் நீ 200 ரூபாய்க்கு விற்கிற, நான் எதுக்கு அதை வாங்கணும்? அந்த 15 to 30,000 ரூபாய்க்கு அந்த அக்சசரிஸ் போடுறாங்க பாத்தீங்களா, அதுல மெண்டேட்டரியா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 4 மட் ஃபிளாப் கீழே வந்து அந்த வெதர் மேட். ஒண்ணு நம்ம செராமிக் கோட்டிங் போடுறோங்கிறனால நான் சொல்லல, செராமிக் கோட்டிங்கே உள்ள போடுறானுங்க. அதுக்கு ஒரு ப்ராப்பர் பூத் வேணும், எதுவுமே இருக்கிறது உள்ள பாத்தீங்கன்னா உள்ளே போட்டு விட்டுறானுங்க. எப்படி போடுறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். ஒரு செராமிக் கோட்டிங்கோ பிபிஎஃபோ பண்றோம் அப்படின்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், பூத் வேணும். செலவு பண்ணி வெளியில பண்ணியிருக்கோம், நாம வச்சிருக்கோங்கிறக்காக சொல்ல. என்னன்னா அதெல்லாம் விட்டுறலன்னு சொல்றேன். வெளியில இருக்கிறவனும் பொழைச்சுக்குவான். ஒரு சைக்கிள் தானங்க ப்ரோ. இன்னைக்கு சம்பாதிக்கிறதுல வந்து ரொம்ப முன்னிப்பாயிட்டாங்க. நீங்க நல்லா பாருங்க, ஒரு காரை நீங்க புதுசா வாங்குறீங்கன்னா வாரண்டி போயிடும் சார். ஆமா, ஏதாவது போட்டீங்கன்னா வாரண்டி போயிடும் சார். ஆனா அதே தான் உள்ள போடுறான். அப்ப எப்படி வாரண்டி போகலங்கிறது எனக்கு தெரியல. இன்னைக்கு நம்ம XC700க்கு நம்ம வந்து இது போட்டுருக்கோம், அது என்னது ஃப்ரண்ட் சென்சார் போட்டதுல இருந்து ஒர்க் ஆகல. அது போட்டதுல இருந்து ஒர்க் ஆகல. உள்ள கேக்குறவனே சொல்றான் சார் இதெல்லாம் சைனால இருந்து வருதுங்க சார், அவ்வளவுதான் வரும் அப்படிங்கிறான். ரிவர்ஸ் கேமரா போயிருச்சு, 1 வருஷத்துல போயிருச்சு. ஆனா வெளியில மாட்டுற கேமரா 5 வருஷம் நல்லா ஓடிட்டு இருக்குது. நம்மளுக்கு 1 வருஷத்துல கேமரா போயிருச்சு, திருப்பி நான் 1000 கொடுத்து நான் மாத்தினேன். அப்ப நீ எதுக்கு உள்ள போட்டு கம்பல் பண்ற? வாரண்டி போயிருன்னு எதுக்கு சொல்ற நீ? எனக்கு அதுதான் புரியல. அப்புறம் அந்த இதுக்குமே சொல்ல வரேன், செராமிக், கிராஃபைனு, சன்ஃபிலிம்ஸ் இதெல்லாம் சொல்றப்போ நீங்க இன்னைக்கு சன்ஃபிலிம் போடுறீங்கன்னா பேசிக்கா போடுற சன்ஃபிலிம்ஸ் பிரோஜனமே இல்லை. யூவி ரிஜெக்ஷன், ஐஆர் ரிஜெக்ஷன் ப்ராப்பரா இருக்கிறத போடுங்க. 5 to 7 வருஷம் உழைப்பு தர மாதிரி பிரான்ச்ல போடுங்க. இனிஷியலா கொஞ்சம் காஸ்ட் கூட வந்தாலும் தரமான பொருளை கொடுங்க. இந்த செராமிக் கோட்டிங், டெஃப்லான் கோட்டிங், கிராஃபைன் கோட்டிங், பிபிஎஃப் இது எல்லாத்துக்குமே வரேன் நான். இப்போ நீங்க ஒரு டீலர்ஷிப், இப்போ நீங்க ஒரு செராமிக்கோ இல்லை கிராஃபைனோ போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த செராமிக் கிராஃபைனுக்கு அவங்க எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு ஒருக்க நம்ம பூஸ்டர் பேக் போடுறோம். டாப் அப் பண்ணணும். இந்த டாப் அப் இருக்கிறது இல்ல. டாப் அப் பண்ணாம அது போடுறது பிரயோஜனமும் இல்லை. சும்மா 6 மாசத்துல 8 மாசத்துல காலி ஆயிடும். அப்புறம் நம்மளோட நீட் என்ன அப்படின்றதே பாக்குறது இல்லையே. சொன்ன மாதிரி முதல்ல ஆக்சுவலா டெஃப்லான் இருந்தது ப்ரோ அந்த மாதிரி. இப்போ செராமிக் கிராஃபைன் அப்படி பண்ணிட்டாங்க. 10,000 ரூபாய்க்கு போட்டுறாங்க. இப்போ ஆன்லைன்ல 5,000 ரூபாய்க்கு ஒரு, நீங்க அமேசான்ல போட்டு பாருங்க, 3000 ரூபாய் 500 ரூபாய்க்கு பாட்டில் இருக்கு. என்ன உள்ள என்னங்கிறீங்க? தின்னர் எல்லாமே எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது எல்லாமே தின்னர். நெயில் பாலிஷ் போட்டு எடுக்கிறோம் இல்லைங்க, அந்த தின்னர் அது. அதை போட்டு கொடுத்தீங்கன்னா இன்ஜிலாம் பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஒரே ஒரு வாட்டர் வாஷ் பண்ணீங்கன்னா எல்லாமே போயிடும். அப்புறம் இன்சூரன்ஸ் கிட்டத்தட்ட ஆவரேஜ் 30,000 ரூபாய் வருதுங்க எனக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே. இன்சூரன்ஸ்ல தான் மிகப்பெரிய ஸ்கேம் நடக்குது. 1,40,000 நான் கோட்டேஷன் கொடுத்தானுங்க, நான் வெளியில 45,000 ரூபாய்க்கு போட்டேன். என்ன இது கம்மி பண்ணி தரேன் நானுங்க, 90,000 பண்ணி தரேன் நானுங்க, ஃபைனல் 90,000 பண்ணி தரேன் நானுங்க. அப்பயுமே நான் பாலிசி பஜார்ல 45,000க்கு போட்டேனே, அதே இன்சூரன்ஸ் அதே ஐடி வேல்யூட. இதுல 2 விதம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புதுசா ஒரு கார் எடுக்கிறேன்னா, இப்போ நான் கம்பெனியில் ஒரு இன்சூரன்ஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த இன்சூரன்ஸை அதில் கொடுத்துருக்கிற என்னென்ன விஷயங்கள் ஆட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டன் டு இன்வாய்ஸ் மெண்டேட்டரியாக வேணும், என்ஜின் ப்ரொடக்ஷன் வேணும், நேச்சுரல் கலாமிட்டிஸ் கவர் ஆகிருக்கணும், அதுக்கப்புறம் வந்து 0 டிப்ரிசியேஷன், இதெல்லாம் மெண்டேட்டரியாக இருக்குது. இந்த மெண்டேட்டரியாக போட்டு வெளியில் ஒரு கொட்டேஷன் வாங்குங்க. அந்த கொட்டேஷன் வச்சு உள்ள பார்கெயின் பண்ணி வாங்க முடிஞ்சதுன்னா வாங்குங்க. அப்படி இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கம்பெனியில் வந்து 30,000 ரூபாய் சொல்கிறாங்க, வெளியில் 30 to 32,000 பிரச்சனை இல்லை, கம்பெனிலே போட்டுக்கோங்க. இப்போ இவரு சொல்கிற ரேஷியோ வெளியில் வந்து 30,000 தரத கம்பெனியில் 80,000 சொல்றாங்க அப்படின்னா அது அபத்தம், அதுக்கு போக வேண்டாம். இன்னொன்று அவங்க ஒரே ஒரு இன்னொன்று என்ன தெரியுமா சொல்லிடுறாங்க, வெளியில வந்துச்சுன்னா கிளைம் பண்ண முடியாதுங்க, நீங்களே தான் வந்து எல்லா ப்ராசஸும் பண்ணிக்கணும், எங்க கிட்ட போட்டிங்கன்னா நாங்களே எல்லாமே பண்ணிக்குவோம், நீங்க சைன் மட்டும் போட்டிங்கன்னா போதும் அப்படிங்கிறாங்க. மேபி அது கூட அது ஒரு சில ப்ரோ, அதாவது இப்போ நம்மள மாதிரி இப்போ பசங்க இருக்கிறோம், ஏதாவது போகிறோம் வரோன்னா பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் பெரியவங்க கார் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி கூப்பிட்டு இன்டிமேட் பண்ணி சர்வேயரை வர வச்சு இதை பார்த்து அப்படின்ற ப்ராசஸ்லாம் லாங். அப்படின்றப்போ அவங்க இந்த சேஃபர் ஜோன் போகிறது தான் பெட்டர். ஆனால் என்னன்னா அந்த வேல்யூ அடிச்சு பேசுவாங்க. எல்லா பிராண்டுமே இன்னைக்கு நீங்கள் ப்ராப்பராக இன்சூரன்ஸ் வேல்யூ இதுதான் வருதுன்னு சொன்னீங்கன்னா குறைச்சி வராங்க. அதில் வந்து இன்சூரன்ஸில் தயவு செஞ்சு காம்ப்ரமைஸ் சேராதீங்க. 0 டிப்ரிசியேஷன், ரிட்டர்ன் டு இன்வாய்ஸ், என்ஜின் ப்ரொடக்ஷன், நேச்சுரல் கலாமிட்டிஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா
ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துல தான் நம்ம புது பழக்கம், புதுசா ஒரு வண்டி எடுக்கிறோம். அந்த டைம் ஆல்ரெடி நம்ம ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மாருதி வேகனர் ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அடுத்து அப்கிரேடுக்கு போறேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் கியா சிரோஸ் போறேன்னு வச்சுக்கோங்க. இல்ல வந்து கியா செல்டோஸ், இதோட டைமென்ஷன் அதோட டைமென்ஷன் வேற, கேட்ட இல்லையா? அப்ப அந்த டைம்ல இந்த டைமென்ஷன் ரீதியா எனக்கு புரிதல் இருக்காது. நான் இந்த சந்துக்குள்ள வேகனர்ல போவேன், அதே சந்துக்குள்ள சிரோஸ்லயோ இல்ல செல்டோஸ்லயோ போக முடியும்னா முடியாது. அப்ப அந்த பழக்கத்துல சின்ன சின்ன விபத்துகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து ப்ராப்பரா இன்சூரன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேபி வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை குறைக்கணும்னா, அதுவுமே நான் சொன்ன இந்த முக்கியமான விஷயங்களை தவிர மீது ஏதாவது குறைச்சி போடுறோம்னா போட்டுக்கோங்க. இயர்லி சர்வீஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்றத பார்க்கணும். இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ் 8 to 10,000 ரூபாய் வந்துட்டாங்க. ஈவன் நாம சொல்றோம் மாருதி வந்து கம்மியா இருக்குது சொல்றோம், மாருதிலாம் கம்மியே கிடையாது ப்ரோ. மாருதி நாம சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு கிட்டத்தட்ட வந்து 7,000 to 8,000 ரூபாய் பில் வருது. ஓகேங்களா? டர்போ பெட்ரோலுக்கு நார்மலா போனீங்கன்னா 4,000 to 5,000 வந்துருச்சு. இது மற்ற பிராண்ட் சார்ஜ் பண்ற அதே. உங்களோட மகேந்திரா XV700 சர்வீஸ் 6,000. பெட்ரோலுக்கு இருக்கிற காஸ்ட் அங்கே டீசலில் மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? இப்போ எல்லா பிராண்ட்ஸுமே இந்த சர்வீஸ் காஸ்ட்டுங்கிறத மேட்ச் பண்ணிட்டாங்க. அப்புறம் வண்டியை புது வண்டி வாங்கிட்டு 2 வருஷம் 3 வருஷத்துல மாத்திரம் நினைச்சீங்கன்னா நீங்க காலி. ஏன்னா டிப்ரிசியேஷன் வேல்யூ அந்த ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துல தான் இருக்குது. கரெக்ட். நீங்க 3ஆவது வருஷத்தை தாண்டிட்டீங்கன்னா வேற கணக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துல போனீங்கன்னா கிட்டத்தட்ட 40% காலி. அப்படின்றப்போ புது கார் வாங்குறீங்க அப்படிங்கன்னா 3 to 4 வருஷம் கழிச்சு விற்கிறீங்கன்னா நல்ல ரீசேல் வேல்யூ இருக்கக்கூடிய காரா பார்த்துக்கோங்க. இல்லைன்னா சிக்கிக்குவீங்க, லாஸ் பயங்கரமா ஆகும். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமா பார்க்கணும். பார்க்காம விட்டுட்டோம்னா இதெல்லாம் தான் நாளைக்கு வந்து பிரச்சனைகளா இருக்க போகுது. அடுத்து டீலர்ஷிப் சைட்ல இருந்து வரக்கூடிய ட்ராப்ஸ். அதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணி வச்சிருந்தேன். ஹேண்ட்லிங் சார்ஜஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வருது. இந்த ஹேண்ட்லிங் சார்ஜஸ் எதுக்கு போடுறாங்க, ஏன் போடுறாங்க, அதில் என்ன நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, அது ஏதாவது ஒரு கஸ்டமருக்கு வெளிப்படையாக சொல்கிறீங்களா? கிடையாது. ஒரு சில பிராண்ட்ஸ் இதை போடுறாங்க ஹேண்ட்லிங் சார்ஜஸ்ன்னு. ஆனால் ஆஸ் பர் நார்ம்ஸ் ஹேண்ட்லிங் சார்ஜஸ்ங்கிறதே போடக்கூடாது. எதுக்கு ஹேண்ட்லிங் சார்ஜஸ்? அது உன்னோட வேலை. நீ வண்டி எடுத்து இப்போ நீ பெங்களூர் யார்ட்ல இருந்து நீங்க எடுத்து வர இங்க நான் டிராவல் சார்ஜ்னு போட்டுமா அங்க இருந்து இங்க வரக்கு உங்க ஷோரூம் வந்து நான் வண்டி எடுத்துட்டு போறேன், அதுக்கு நான் டிராவல் சார்ஜ் போட்டு ஒத்துக்குவியா? போட்டு ஒத்துக்குவியா நீ? ஒரு சின்ன ரியல் டைம் டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது 80% ஆஃப் நியூ கார் பையர்ஸ் இந்த டயர் ஒன் சிட்டிஸ்ல 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல கட்டுறாங்க. ஓ, 20,000 ரூபாய். அப்ப யோசிச்சு பாருங்க. நம்ம சைடுல இதெல்லாம் பண்றது இல்லைங்க ப்ரோ. ஹேண்ட்லிங் சார்ஜஸ் ஏதாச்சும் போடுறாங்க சில டீலர்ஷிப்ல இருக்கு. அப்புறம் நான் சொன்னது ஆல்ரெடி சொன்னது தான், இந்த 30,000 ரூபாய் கிட்ட அக்சசரி பேக் போடுறது, அதுல பர்ஃப்யூம் வரும், ஃப்ளோர் மேட் வரும், கீ செயின் வரும். நடுராத்திரிக்கு நான் ஏன்டா சுடுகாட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அழகான பர்ஃப்யூம் 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு கிடைக்குது. அப்புறம் ஃபாஸ்டாக் ஒரு அமௌண்ட் ஆட்டை போடுறாங்க. ஃபாஸ்டாக், அதுக்கப்புறம் வந்து இந்த டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு அமௌண்ட் போடுறாங்க. அப்புறம் அந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட் கார்டுன்னு சொல்லி ஒன்று வாங்குறாங்க. அப்புறம் பண்டில்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி வேற வந்து 30,000. இது போடலாமா வேணாமாங்க ப்ரோ? அது என்னது அடிஷனல் வாரண்டி? அடிஷனல் வாரண்டி வந்து கம்பல்சரி. நம்ம வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வாங்குறோம் அப்படின்னா, இல்லை டர்போ பெட்ரோல் வாங்குறோம்னா போடுங்க. அப்புறம் இல்லைன்னா ரிலையபிலிட்டி கன்சர்ன் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸுங்க. உங்களுக்கு தெரியும் ரிலையபிலிட்டி கன்சர்னாவே என்ன பிராண்ட் அப்படின்றது தெரியும். ஸோ டாடா மாதிரி பிராண்ட்ஸில் வாங்குறப்போ தயவு செஞ்சு எக்ஸ்டெண்டட் வாரண்டி போட்டுக்கோங்க. மஹேந்திராவும் தான் போட்டாகணும், வேற வழி கிடையாது. போட்டுக்கோங்க. அப்புறம் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மாருதி, டொயோட்டா, ஹிண்டே இதுலாம் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் தான் வாங்குறீங்க, ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸோடு வரதா, அதெல்லாம் பெருசாக பிரச்சனை வைக்காது. அப்படின்றப்ப அந்த 20,000 30,000 எக்ஸ்டெண்டட் வாரண்டியில் போட்டோம்னு அவசியம் இல்லை. அப்புறம் நீங்கள் எக்ஸ்டெண்டட் வாரண்டி பை பண்ணும்போது எக்ஸ்டெண்டட் வாரண்டியில் என்னென்ன கவர் ஆகும்னு ஒரு லிஸ்ட்டை கேட்டு வாங்கிட்டு அது தேவையா தேவையில்லையான்னு பார்த்துக்கணும். ஆட்டோமேட்டிக் போகிறீங்கன்னா கம்பல்சரி போய்க்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கில் விட வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸில் பிரச்சனை வரும்போதுன்னா இன்னைக்கு மேஜராக டார்க் கன்வெர்ட்டர் வந்துருச்சு, எல்லா காசு சிவிடி வந்துருச்சு, ஹிண்டே அது ஐவிடின்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு போய்க்கோங்க. ஏன்னா டிரான்ஸ்மிஷன் அதில் கவர் ஆகும். பிராண்டை பொறுத்து தான் ப்ரோ எக்ஸ்டெண்டட் வாரண்டியை பொறுத்த வரைக்கும். மாருதி, டொயோட்டா, ஹிண்டே இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக, பிரச்சனைகள் பெருசாக அந்த நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின்ஸில் எதுவுமே வரதில்லை, ஓடிக்கிட்டு தான் இருக்குது. புதுசாக நீங்கள் ஒரு பிரான்ச்சில் வாங்குறீங்க அப்படின்னா, இப்போ சிட்ரியான் மாதிரி பிரான்ச்லாம் போகிறீங்க, அவங்க எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னா, சிட்ரியான் ஆக்சுவலாக ரொம்ப நல்ல பிராண்டு. அவங்களோட புவர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் அந்த பிராண்ட் மேலே மண்ணை மாதிரி வீசிக்கிட்டு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அப்புறம் அந்த பாலிசி பசாரு, டிஜிட்டு, இந்த மாதிரி இதில் இன்சூரன்ஸ் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்குறீங்க. வாங்கலாம், பெட்டர் கோட் கிடைக்கும். ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் தான் மேனேஜ் பண்ணிக்கணும். நாளைக்கு ஏதாவது வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாத்தையும் நீங்கள் தான் மேனேஜ் பண்ணிக்கணும். அதே மாதிரி அவங்க இதுக்கு ஈக்குவலாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கம்பெனியில் ஒரு இன்சூரன்ஸ் போடுறோம், நம்ம ஒரு 1000 ரூபா கட்டினா போதும். ஆனால் அந்த பாலிசி பசார், டிஜிட் ஆன்லைன்லாம் ஒரு சின்ன சின்ன காம்ப்ரமைசஸ் நடந்து தான் அந்த கொட்டேஷன் கொடுக்குறாங்க. அப்போ என்னன்னா இந்த கட்டுற அமௌண்ட் நாங்கள் கொஞ்சம் சேரும். அப்போ என்னன்னா மேட்ச் ஆயிருதுல, பாலிசி பசாரில் 3000 மிச்சம் பிடிச்சிருப்பேன், இந்த மிச்சம் பிடிச்சது எங்கே போகும்? கிளைமில் போயிடும். அதை பார்த்துக்கணும். கடைசி விஷயம் நம்ம எல்லா வீடியோலையுமே சொல்கிறது தான்,
டெஸ்ட் ட்ரைவ், ரிசர்ச், ரியல் ஃபீட்பேக். எந்த வண்டியை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது இல்லாமல் ப்ரோ ஒரு சில கம்பெனி டெஸ்ட்டே கொடுக்குறானுங்க பாருங்க, இப்படி போய் இப்படி யூட்டன் போட்டு வாங்குறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபருமே நிறைய பேர் கன்சல்டேஷன் சொல்லுவாங்க, ப்ரோ 10 கிலோமீட்டர்லாம் டெஸ்ட்டே கொடுக்கணும், நீங்கள் கேளுங்க. 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன் ப்ரோ, 15 லட்ச ரூபா நீங்கள் பண்ணுறீங்க, இப்போ 20 லட்ச ரூபா பண்ணுறீங்க, ஒரு 10 கிலோமீட்டர் அவங்களால டெஸ்ட்டே கொடுக்க முடியாமல் எங்கே போகிற போகுது? கேளுங்க, எனக்கு 10 கிலோமீட்டர் கொடுத்தீங்கன்னா வண்டி எடுக்கிறேன், இல்லைனா விடு நான் வேற டீலர்ஷிப் போய்க்கிறேன். எடுத்து வண்டிக்குள்ள உட்காரும் போதே சொல்லுவானுங்க, சார் இங்கே போய் இங்கே யூட்டன் போட்டு வந்துடணும் சார் அப்படிமானுங்க. ஐயோ நான் என்ன டேசிங் காரை ஓட்டுறேன், இங்கே போய் இங்கே யூட்டன் போட்டு வரக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த காரை ஃபீல் பண்ணணும்னு நினைப்பேன் ப்ரோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோ அந்த விதத்தில் Volkswagen வந்து உண்மையிலுமே நல்லா பண்ணுவாங்க ப்ரோ. Volkswagen பாராட்டணும். உண்மையிலுமே நல்லா பண்ணுவாங்க. Volkswagen எந்த லெவலுக்கு போவாங்க அப்படின்னா, ஒரு டைம் இல்ல 10 டைம் இல்ல 20 டைம் டெஸ்டே கொடுப்பாங்க. ஆமா, எவ்வளவு தூரம் வேணா போலாம். காரை கொடுத்துட்ட கதையில கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு டிக்வான்ங்க ஒரு நாள் ஃபுல்லா கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. அதுதான் அது என்னன்னா அவங்க ப்ராடக்ட் மேல அவங்களுக்கு இருக்கிற ஒரு கான்ஃபிடன்ஸை காமிக்குது. பயன்படுத்திட்டாங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை தாண்டி போக மாட்டாங்க, இந்த காரை தாண்டி போக மாட்டாங்க அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அப்புறம் ட்ரைவ் பண்ணுறப்போ ஸ்டியரிங் கேலிபரேஷனை பாருங்க, சிட்டிக்குள்ள எப்படி இருக்குது, கொஞ்சம் ஸ்பீட் ஆகும்போது ஹிஃப்ட் ஆட் ஆகுதா, பிரேக்ஸ் அழுத்தி பாருங்க. உங்களோட டிராவல், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிராவல் கேரக்டர் இருக்கும், உங்கள் கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அழுத்துறீங்க அப்படின்னா நிற்கிதா இல்லை தள்ளி போய் நிற்கிதா, ஸ்பீட் பிரேக்கர்ஸ்ல ஏற்றுறப்ப சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஓட்ட சொல்லிட்டு பின்னாடி சீட்ல உட்காந்து பாருங்க. உங்க வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா ஃபேமிலியா போய் டெஸ்ட் ட்ரைவ் பாருங்க. முக்கியமான விஷயம், நீங்க ஒரு 4 காரை ஷார்ட் லிஸ்ட் பண்றீங்க, 4 காரை ஒரே நாள் டெஸ்ட் ட்ரைவ் பாருங்க. இன்னைக்கு ஒரு காரை பார்த்துட்டு நாளைக்கு ஒரு காரை பார்த்தீங்கன்னா எவிடென்ட்டா டிஃபரன்ஸ் தெரியாது. அங்கதான் நம்ம மாட்டிக்கிறோம். ஆமா. ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு கிராண்ட் விட்டாரை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு போய் நான் கிரெட்டா பார்த்தேன்னா வித்தியாசம் தெரியாது. ஒரே டைம்ல பார்க்கும்போது பெட்டரா டக்குன்னு புரியும். ஆனா இதுல சஸ்பென்ஷன் அப்படி இருந்தது, இதுல சஸ்பென்ஷன் பெட்டரா இருக்குது, இதுல இன்டீரியர் இப்படி இருந்தது, இதுல இன்டீரியர் கொஞ்சம் பெட்டரா இருக்குது அப்படின்ற மாதிரி வரும். அதனால சேம் டே டெஸ்ட் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். எங்களை மாதிரி யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஆட்டோமொபைல் ஜேர்னலிஸ்ட் எல்லாத்தையும் சொல்றதை விட நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அது கூட இந்த வண்டியை வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட கேளுங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் கேட்டு முடிவு எடுக்காதீங்க, கொல்லேட்டடா ஒரு 4-5 பேருக்கு கேளுங்க. ஏன்னா ஒரே ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அதனால கொல்லேட்டடா இந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுங்க. அதுல வந்து வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை ஐடென்டிஃபை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கான காரை நீங்க வாங்க முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வந்து புதுசா கார் வாங்குறவங்க அந்த டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கிறதுங்கிறதே வந்து ரொம்ப கம்மியான கிலோமீட்டர்ஸ்ல எடுக்கணும். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பேசினாரு, டெய்லி யூசேஜ் அவருக்கு, ஆஃபீஸ்க்கு போறாரு, வீட்டுக்கு வராரு. அக்கேஷனலா ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் 2 டைம் தான் ஒரு 5 பேர் 6 பேர் போவாங்க. அவர் ஃபர்ஸ்ட் 7 சீட்டர் தான் பார்த்தாரு. நான் சொன்னேன் வேண்டாம் சார், அக்கேஷனலாக எப்பாவது போகிறதுக்கு நீங்கள் சார் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இன்னொன்று 7 சீட்டர் எடுத்துகிட்டு டெய்லி ட்ராவல் பயன்படுத்த முடியாது, மைலேஜ் கிடைக்காது, அப்புறம் பார்க் பண்ணுறது சிரமம், இத்தனை பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அந்த நீட்ஸை வந்து அப்படியே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஃபைனலாக என்னென்ன கார் வருது அப்படின்றத பாருங்க. இதெல்லாம் தான் மேஜராக சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இந்த ரியல் டைம் ஃபீட்பேக் அப்படின்றது நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் கிடைக்கும். கன்க்ளூஷனாக என்னென்ன பேசணும் அப்படின்றத சொல்லிடுறேன். உங்களோட நீடுக்கான காராக வாங்குங்க. உங்களோட ட்ரீமுக்கான கார் இப்போதைக்கு வேண்டாம். ஃபர்ஸ்ட் டைம் கார் பையராக இருந்தால் ட்ரீமை நோக்கி ஓடாதீங்க, உங்கள் லைஃப் ஸ்டைல் நோக்கி ஓடுங்க. அதுக்கான காரை வாங்குங்க. கரெக்ட் ஃபியூவலை பிக் பண்ணுங்க. நமக்கு தேவையே இல்லாத இடத்துல ஒரு டீசலும், தேவை இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டீசல் இல்லாமல் ஒரு பெட்ரோலும், டர்போ பெட்ரோலும் வாங்குறது. அப்புறம் இந்த ஃபியூவலோட கால்குலேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுமோ அதோட ரியல் டைம் மைலேஜ் என்ன, அது நமக்கு கட்டுப்படி ஆகுமா ஆகாதா, இதை நம்ம பார்த்துருங்க. அடுத்து அந்த ஓனர்ஷிப்போட பட்ஜெட், சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வரப்போகுது, இஎம்ஐ கட்ட முடியுமா இல்லையா, அதைத்தான் சொல்ல வந்தேன். நம்மளே கண்ணாடியில் பார்த்து நாங்கள் கண்ணாடி பார்த்து சொல்லிட்டு இருக்கிறோம், உங்களை பார்த்து சொல்லல. இதெல்லாம் என்னன்னா நம்ம மனசுல இருந்தது, நாங்க பட்டது எல்லாமே. சரிங்களா? அப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. டீலர்ஷிப்ல வந்து நீங்க ஒவ்வொரு விஷயங்கள் வாங்குறப்போ முக்கியமா பிடிஐ பண்ணி எடுங்க. ஏன்னா ஏகப்பட்ட ஸ்கேம் நடக்குது. பெயிண்ட் ரீபெயிண்ட் பண்ணி கொடுக்குறானுங்க, ஏகப்பட்டது நடக்குது. பிடிஐ வேணும்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம ஜிஎஸ்ஆர் தமிழோட ஒரு பிடிஎஃப் ஸ்கெடியூல் வச்சிருக்கோம், நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. யூட்டிலைஸ் நீங்க இன்டெப்தா அதுல வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் டெஸ்ட் ட்ரைவ் அண்ட் ரியல் டைம் யூசர்ஸ் வச்சு முடிவெடுங்க. இது போக புது கார் வேணுமா யூஸ்டு கார் வேணுமா அப்படின்றதையும் யோசிச்சுக்கோங்க. நீங்க வந்து வேணும்னா கீழே லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உள்ள வாங்க. நாங்க கொஞ்சம் என்னன்னா யூஸ்ட் காரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒருக்கா கார் மாற்றக்கூடிய ஆள் அப்படின்னா தயவு செஞ்சு யூஸ்ட் கார் போயிருங்க. நீங்கள் எங்ககிட்ட இங்கே ஜிஎஸ்வி அப்ரூவல் வாங்குறீங்கக்கா, ஸோ வாங்குங்க அப்படின்றதுக்காகலாம் இதை சொல்லலை. எங்கே வேணால் வாங்குங்க, ஆனால் 2 to 3 வருஷத்தில் காரை மாற்றக்கூடிய ஆள்னா யூஸ்ட் கார் போய்க்குங்க. அதுதான் உங்களுக்கு பெட்டரு, ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கும்.
ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். இந்த ரீசெண்டாக அந்த ஆஸ்டர் அதை ஓப்பனாகவே சொல்லிருங்க. ஆமா, நம்ம கிட்ட தான் காரு வாங்குனாங்க, வாங்குற வரைக்கும் எதுவுமே சொல்ல. நம்ம யூஸ்வலா வந்து இப்போ கஸ்டமர் காருக்கு நம்ம 2% தானே உங்க சர்வீஸ் சார்ஜ் பண்ணிக்கிறோம். அதை தான் நம்ம இந்த ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம், நீங்க பிரிச்சுக்கிறோம், நாங்க பிரிச்சுக்கிறோம், அதுக்கு உட்காந்து விடிய ஃபோனோ பேசுறோம், எல்லாம் பண்றோம். அந்த வண்டி வாங்குற வரைக்கும் கஸ்டமர் வீட்டுக்கு போற வரைக்கும் எதுவுமே பேசல. ஓகேங்க சரிங்க பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாரு, 2% பண்ணிக்கலான்ட்டாரு. கஸ்டமர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு 5000 ரூபா தரேன் அப்படிங்கிறாரு. அந்த காரோட ஆக்சுவல் கமிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 18,000 வரணும், 5000 ரூபா தரேன் அப்படிங்கிறாரு. ஏங்க நீங்க என்னங்க போன்ல பேசி ஒருத்தரை ஜாயின் பண்ணிட்டீங்க, அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு காசு அப்படிங்கிறாரு, மனசாட்சியே இல்லாம. நான் சொன்னேன் 5000 ரூபாயை நாங்க என்ன பண்ண முடியும், டீம் இருக்குங்க, அந்த காரை வந்து நாங்க போய் செக் பண்றோங்க, அது வந்து வண்டி நல்லா இருக்கா இல்லையான்னு நாங்க ஹிஸ்டரி எடுத்து செக் பண்றதுக்கே நமக்கு 500 ரூபா ஆகும் ஒரு வண்டிக்கு. ஒரு வண்டிக்கு ஹிஸ்டரி செக் பண்றதுக்கு 500 rupees பேசிக் வருது. அது லேட்டஸ்ட் காரா இருந்தா 1000 to 1300 நம்ம பே பண்றோம். ஒரு வண்டி எடுத்து எல்லா வண்டியும் நம்ம ஷோரூம்ல போன் போட்டு கேட்டோன்னே நம்ம ஹிஸ்டரி சொல்லிட மாட்டோம். நம்ம பே பண்ணி வாங்குறோம் அந்த வண்டியோட ஹிஸ்டரி எப்படி இருக்கு, ஏன்னா வாங்குறவன் ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வாங்குறோம். அப்புறம் டெக்னீஷியன் வச்சு இன்ஸ்பெக்ட் பண்றப்ப அவங்களுக்கு ஒரு பேமெண்ட்டுங்க, இதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு பொண்ணு ஒர்க் பண்றாங்க, இதுல ரியல் டைம்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சேலரி. அதுக்கப்புறம் இதை உங்களுக்கு காரை காமிக்கிறது, டெஸ்ட் ட்ரைவ் காமிக்கிறது, காரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அதுக்கு நம்ம செல்லா ப்ரோ இருக்காரு. என்னன்னா இந்த யூஸ்ட் கார் பிஸ்னஸில் வந்து வெளிப்படையாக டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லைன்னு தான் நாங்கள் இதுக்குள்ளே வந்தோம். நீங்கள் வர்றீங்க டேரெக்டாக இவர் தாங்க ஓனரு, நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கோங்க, இதுதான் காரோட வேலை, அந்த காரில் இதுதான் எங்களுக்கு கமிஷன் சொல்லி இவ்வளோ வெளிப்படையாக நாங்கள் சொல்லும் போது அதில் நீங்கள் முதுகில் குத்திட்டு போனீங்கன்னா என்ன தோணுது அப்படின்னா, அப்போது இதனால தான் ஒரு வேளை வந்து டீலர்ஷிப்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சு ஓனரே கண்ணில் காமிக்காமல் இவ்வளோ லாபத்துக்கு வித்துறாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுது இல்லை. தயவு செஞ்சு நீங்கள் ஜிஎஸ்வி அப்ரூவலில் பார்க்குறீங்க அப்படின்னா நாங்கள் ஓனர்கிட்ட பேசி அந்த காரை பார்க் அண்ட் சேலுக்கு எடுத்து வந்து நிறுத்துறோம். டேரெக்டாக ஓனர்ட்டிருந்து என்ன கொட்டேஷன் வாங்குறோமோ அந்த கொட்டேஷனை வாங்கிட்டு ஒரு 2% கமிஷனில் இதில் தான் இந்த பிஸ்னஸே ரன் ஆகுது. அதில் வந்து இப்படி பண்ணிட்டு போகாதீங்க. பண்ணிட்டு போனீங்கன்னா அது வேண்டாம் அப்படின்னு விட்டுறலாம் அப்படின்ற ஒரு நினைப்பெல்லாம் வருது. இப்படி பண்ணுறப்பெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுவுமே 2 நாள் போராடி அனுப்புங்கன்னு சொல்லி 2 நாள் போராடினதுக்கப்புறம் 10,000 கொடுத்தாங்க. அப்போ உண்மையா இதுதான் ஓனர், இவங்க தான் ஓனர், இதுதான் ப்ரைஸிங், எங்களுக்கு கமிஷன் கொடுத்துருங்கன்னு சொன்னது தான் தப்பா, உண்மையாக இருந்தது தான் தப்பான்னு எனக்கு தெரியல. சரி, சொல்கிறத சொல்லட்டும். நீங்கள் யூஸ்ட் கார்ஸ் பார்க்குறாப்புல இருந்தால் நம்ம செல்லா பாரதி அவரோட கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன், கீழே நம்ம ஜிஎஸ்பி டீமோட கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா, லிமிட்டட் நம்பர் ஆஃப் கார்ஸ் தான் இருக்கும். ப்ராப்பராக இன்ஸ்பெக்ட் பண்ணி அது ஓகேவா இருக்கிற மேக்ஸிமம் நம்மளோட இதில் வந்து 2 lakhs பட்ஜெட்டில் கார் இருக்காதுங்க. ஏன்னா அது இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது அது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். எப்போ ப்ராப்ளம், நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது நல்லா இருக்கும், திடீர்னு நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நாளைக்கு நம்மளே ப்ளேம் பண்ணுவாங்க. அதனால நம்ம அந்த 2 lakhs இருக்கிறத கொஞ்சம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறோம். ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து 1.5 lakhs கார் இருக்குமா, 2 lakhs கார் இருக்குமான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி கார் நம்மகிட்ட இருக்காது. மேக்ஸிமம் ஒரு 3 above 4 above தான் இருக்கும். குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் அவுட் பண்ணுங்கள். இங்கே இந்த ஜிஎஸ்வி அப்ரூவோட ப்ராசஸ் இவ்வளோ தான், சிம்பிள் ஆஸ் இட் இஸ். ஓனர்ட்டிருந்து காரை வாங்குறோம், பார்க் அண்ட் செல் முறையில் வைக்கிறோம், அதுக்கு எங்களுக்கு 2%. ஒரு சில காரை வந்து ஓனர்ஸ் கொடுக்குறாங்க ப்ரோ, ஒரு சில கஸ்டமர்ஸ், ஒரு சில ஓனர் வந்து நம்மளை நம்ப மாட்டாங்க, ஓனர் டு பி காரை கொடுக்க மாட்டாங்க. அதான் வந்து அவங்க கிட்டே டேரெக்டாக ஓனர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடும். ஒரு சில கஸ்டமர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஓனர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்ககிட்ட வராதிங்க, இந்த ரேட்டுக்கு எனக்கு கொடுத்துருங்க, நீங்கள் ஒரு ப்ரைஸை கோட் பண்ணி விற்று கொடுங்க அப்படின்ட்டுருவாங்க. அவ்வளோதான். நாம அந்த கார் நம்மளோட கேரேஜ்லேயே நிற்கும், நாம காமிக்கிறோம். ஒரு சில ஓனர்ஸ் அப்படிதான் நடந்துச்சு. இந்த அஸ்டர் அவர்கிட்ட டேரக்டா கூட்டிட்டு போயிட்டு, ஏன்னா அது வந்து பிராண்ட் நியூ கார், ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா வெறும் 3000 கிலோமீட்டர் ஓடின கார். அதனால அவர் இங்கே இருக்கட்டுங்க, நீங்க எங்க கூட்டிட்டு வந்து கஸ்டமரை காமிக்கினாங்க. நம்மளால போக முடியாத பட்சத்துல நாங்கள் கஸ்டமர் வந்து டேரக்டா அங்கே போக சொன்னோம். போனதுக்கு நமக்கு உளுந்து அடி தான் அது. யார் சோத்துலேயும் மண் விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ப்ராசஸ். நம்ம சோத்துலேயும் மண் விழுகுது. சரி, என்னவோ சரிங்க ஜிஎஸ்ஃபம், எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி ஒரு குடும்பம் இருக்கோ, அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அதை சஜஸ்டர் வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பாய்.